ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காடை பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல நான் 3 காடை எடுத்திருக்கேன். தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 காடை எடுத்ததுனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 பட்டை 2 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க கொஞ்ச நேரம். நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சிக்கோங்க. வீட்டிலே அரைச்சா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காடை நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு கழுவி நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கழுவி வச்ச காடையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டிலே ஸ்பெஷலாக அரைக்கிற இதான் மசாலா. இதுக்காக டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, 2 பட்டை 2 கிராம்பு நல்லா வறுத்துருங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்ருக்காது. நல்லா 2 டைம் கலரி விட்டுருங்க. கொஞ்சமாக மட்டன் மசாலா ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்காதீங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் இப்போ கலரி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மோனிஸ் கிச்சனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.